மக்களின் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவுப்படி கடந்த ஆண்டுகளைப் போலவே தீபாவளி பண்டிகையையொட்டி இந்த ஆண்டும் சிறப்பு பேருந்துகள் இயக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி வரும் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 9088 சிறப்பு பேருந்துகளும், தீபாவளி முடித்து மீண்டும் ஊர் திரும்ப 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை இதே அளவிலான பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மக்களின் தீப ஒளி திருநாளாம் தீபாவளி திருநாளை தங்கள் சொந்த மண்ணில் கொண்டாடும் வகையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உத்தரவின் பேரில் கடந்த 3 ஆண்டுகளாக அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் சீரிய முறையில் இயக்கப்பட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றதாகவும், புரட்சித் தலைவி அம்மாவின் மக்கள் நலம் பயக்கும் இந்த திட்டத்தை இந்த ஆண்டும் செயல்படுத்துவது குறித்து ஓர் ஆய்வுக் கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தமீரா விஸ்வநாதன், வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, போக்குவரத்து துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசின் ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், போக்குவரத்து துறை முதன்மைச் செயலாளர் திரு த பிரபாகர ராவ் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உத்தரவுப்படி கடந்த ஆண்டுகளில் தீபாவளி பண்டிகையையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதைப் போலவே இந்த ஆண்டும் இயக்குவது என முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய ஊர்களுக்கு கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து வரும் 17ஆம் தேதியன்று 501 சிறப்பு பேருந்துகள், 18ஆம் தேதியன்று 501 சிறப்பு பேருந்துகள், 19ஆம் தேதியன்று 699 சிறப்பு பேருந்துகள், 20ஆம் தேதியன்று 1400 சிறப்பு பேருந்துகள், 21ஆம் தேதியன்று 1652 சிறப்பு பேருந்துகள் என 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மொத்தம் 4753 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னையை தவிர்த்து மாநிலத்தின் எஞ்சிய இடங்களிலிருந்து வரும் 17ஆம் தேதியன்று 499 சிறப்பு பேருந்துகள், 18ஆம் தேதியன்று 601 சிறப்பு பேருந்துகள், 19ஆம் தேதியன்று 700 சிறப்பு பேருந்துகள், 20ஆம் தேதியன்று 1234 சிறப்பு பேருந்துகள், 21ஆம் தேதியன்று 1301 சிறப்பு பேருந்துகள் என வரும் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 4335 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மொத்தத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 9088 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இதேபோன்று தீபாவளி பண்டிகை முடிந்த பின்பு பொதுமக்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வண்ணம் இதே அளவிலான பேருந்துகள் வரும் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை இயக்கப்படும். இது தவிர மேற்காணும் நாட்களில் சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். கடந்த ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டது போல் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் செல்லும் சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க விரும்புவோர் www.tnstc.in என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் கணினி மூலம் உடனடி தள முன்பதிவு செய்யும் வகையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 25 சிறப்பு முன்பதிவு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீபாவளி பண்டிகையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அது குறித்து சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக அலுவலக தொலைபேசி எண் 24794709 பொதுமக்கள் புகார் தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியில் செயல்படும் தமிழ்நாடு அரசின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் தீபாவளி திருநாளை தங்கள் சொந்த ஊர்களில் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வழிவகுக்கும் என்றும் முதலமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.